ஹாய் ஆல், வெல்கம் டு எங்கள் ஸ்ட்ரீட் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். பார்த்திங்கன்னா என்னடா ரொம்ப நாள் ஆச்சு எல்லாருமே சேர்ந்து வீடியோ போட்டுன்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே ஊருக்கு போயாச்சு லீவுன்றதுனால. ஸோ நான் மட்டும் இப்போ வீடியோ எடுத்து போய்ட்டுருக்கேன். மறுபடியும் பார்த்திங்கன்னா ஊருக்கு போனதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து லாங் வீடியோ போடுவோம். ஸோ அதனால தான் சும்மா வீட்டில் எடுக்கிற சமையல்லாம் இப்போ போட்டுட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் பண்ணது. ஸோ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி நம்ம கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், பச்சை பட்டாணி இதை மாதிரி இதுக்கு தேவையான காயெல்லாம் போட்டு ரொம்ப வதக்கக்கூடாது. லைட்டாக வதக்கிட்டு பார்த்திங்கன்னா பச்சரிசி வடித்து வச்சுருந்தோம். நல்லா குழையாமல் உதிரியாக வடித்து வச்சுருந்தோம். அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பார்த்திங்கன்னா பெப்பர், அவ்வளோதாங்க. சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஆஃப்டர்நூன் சாதம் வச்சாச்சு. நல்லா பார்த்திங்கன்னா ஊரில் விளைஞ்ச அரிசி, வயலரிசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு. நல்லா பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா மாங்காய் போடுவாங்க, முருங்கைக்காய் போடுவாங்க. நல்லா தேங்காய் அரைச்சி அந்த பால் பிழிஞ்சு ஊற்றுவாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா நண்டு, கத்திரிக்காய் கொஞ்சம் போட்டு தேங்காய் பால் ஊற்றி நண்டு தொக்கு மாதிரி நல்லா சாதத்தில் பிரட்டி சாப்பிடலாம். மீன் ஃப்ரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு ரசம், தயிர், மாம்பழம். இதுதான் இன்றைக்கி மதியம் ஸ்பெஷலு. ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா எல்லாம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் கொஞ்சம் நேரம் வெளியே பார்த்திங்கன்னா வாக்கிங் போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ போட்டாங்க அம்மா. அது ஈவினிங் 5 o'clock ஆனாலே நல்லா ஒரு சூப்பரான ஸ்ட்ராங்கான இஞ்சி டீ குடிக்கிறது தான் நம்மளோட எல்லாரோட இதுவுமே. நல்லா குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா வெளியே நின்று நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பசங்க பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு வந்தாங்க அவங்க நைனா கூட. எங்கள் ஏரியா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வீட்டிலே அரைச்ச கோதுமை மாவு. அதில் பார்த்திங்கன்னா நிறைய மில்லட்ஸு, பல்சஸ் எல்லாமே போட்டு நம்ம நல்லா காய வச்சு கழுவி இது பண்ணி காய வச்சு இது பண்ணுறது. நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. பார்த்திங்கன்னா போட்டு எடுத்துகிட்ருக்கோம். ஆக்சுவலாக சப்பாத்தி போடும்போது நம்ம போட்டோடனே பார்த்திங்கன்னா எண்ணெய் உடனே ஊற்றக்கூடாது. கொஞ்சம் நேரம் போட்டுட்டு 2 சைடும் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா சாஃப்டாக வரும். நல்ல சாஃப்டான சப்பாத்தி எப்படி இருக்குது பாருங்கள். சப்பாத்தி, அதுக்கப்புறம் குருமா. இதுதான் பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் இட்லி ஊற்றி வச்சுருக்கோம்.